வழங்குவதற்காக திருமதி சிவகாமி சண்முகம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வீட்லயும் 2 பசங்க இருக்கு. அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பட்டிமன்றம் வச்சு கேட்டுட்டு அவங்க பசங்களுக்கு சொல்லி அந்த பசங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா, திருமதி சிவகாமி சண்முகம் சுந்தரம் அவர்களே வாருங்கள். நிறைய பட்டிமன்றத்துல, அதுவும் சிறுவர் பட்டிமன்றங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, லட்டு சாப்பிடுற மாதிரி குழந்தைங்க கிட்ட அழகா பேசுவாங்க. குழந்தைங்க தான் இவங்களை வந்து அத்தை சித்தி அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கிற போது நமக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க குழந்தைங்கிட்ட அன்பு கொடுப்பாங்க. குழந்தைங்களே இவங்க மேல அன்பு கொடுப்பாங்க. பல நிகழ்ச்சிகள் நான் பார்த்திருக்கேன். எனக்கே கூட பொறாமையா இருக்கும். எங்கேயோ இருக்க பசங்க இவங்க மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாங்களே, அப்ப இவங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அவங்க பேசுறவங்க பார்த்தா ரொம்ப கராரா பேசுவாங்க. ஆனா அவங்க அன்பா பேசுற மாதிரியே இருக்காது. இப்ப கரெக்டா அந்த ஒரு ஒரு ஆசிரியர், கண்டிப்பான ஆசிரியர் பேசுவது மாதிரியே இருக்கும். ஆனா அதுல வந்து அன்பு இருக்கும். அந்த அன்பு அந்த பிள்ளைகள் ஏற்கும். அது இவர்களுடைய தனிச்சிறப்பு. நிறைய பிள்ளைகளை வந்து திருக்குறள் வாசிக்கிறாங்க. அந்த திருக்குறள் வாசிக்கிற போது அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் எடுத்து காட்டி சற்று இருக்கிற ஒரு 1000 பிள்ளைகள் திருக்குறள் வாசிப்பதற்கு இவங்க ஊக்கம் அளித்திருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு திருக்குறள் கொண்டோம்னு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. அதை இவங்க சொல்லும் போது இவங்க பெயருக்கு முன்னாடி இவங்க சேர்த்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உண்மையான தொண்டு ஆட்டிவிட்டு அந்த விருது பெற்றார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி. நிறைய இருக்கு அவங்க கிட்ட, நிறைய சிறப்பு. நல்ல கவிதை எழுதுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. தமிழொலி வானொலியில அவங்க வந்து பெருங்கவிக்கோன்ற விருது பெற்றிருக்காங்க. நிறைய சிறப்புகள் இருக்காங்க. அவங்களுடைய கவிதை நூல்கள்லாம் வெளிவாயிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்திய அரசோடைய அஞ்சல் துறை சார்பில் இவர்களுக்கு வேண்டுகோள் வைத்து இவர்களுக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு அஞ்சல் தலை இவர்களுடைய முகம் போட்டு அஞ்சல் தலை இந்திய அஞ்சல் துறை வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய சிறப்பானவராக இன்றைக்கு நடுவராக இருந்து தொடர்ந்து சிவகாமி சண்முகம் வலையொலி வழியா தினந்தோறும் திருக்குறள் கதைகள், நிறைய கதைகள். நேற்று கூட ஒரு கதை நல்ல ஒரு கதை சொல்லியார், நல்ல ஒரு பாடகராகவும், நல்ல ஒரு கவிஞராகவும் பாருங்களாமா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். விடுமுறையில் மாணவர்கள் பொழுதை போக்கும் வழிமுறைகளால் பயனடைகிறார்களா, பாதிப்படைகிறார்களா? இதுல பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து வாதம் பண்ண வந்திருக்காங்க. அதே மாதிரி பாதிப்படைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அவங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க வந்திருக்காங்க. சிறப்பு சுனில் பிரசாத். உங்களுடைய கருத்துக்கள் வந்து சரியா இருக்கோ இல்லையோ, உங்களுடைய பாடலுக்கு வந்து ரசிகை ஆயிட்டேன் நான். ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து அருமையான பாடல்கள் மூலமா சொல்றீங்க. சொல்றது மட்டும் இல்லாம பாடலையும் அருமையா பாடுறீங்க. சொன்ன மாதிரி எதிரணியில வந்து இப்படி எல்லாம் பொழுத கழிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி பயனுள்ள வகையில யாரு பொழுத கழிக்கிறா அப்படின்றீங்க. இந்த மாதிரி விடுமுறை காலங்கள்ல வந்து தூங்கியே வந்து உடம்ப கெடுக்குறாங்க. தூக்கத்தினால வந்து உடல் ஆரோக்கியம் கெடுது. இந்த மாதிரி இணையத்துல விளையாடுறதுனால கண் பார்வை கெடுது. அவங்களுடைய வாழ்க்கையே வீணா போகுது. இதனால பாதிப்பு தானே அடையறாங்க அப்படின்னு சிறப்பா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சீங்க. 2 அணியிலையுமே வந்து அவங்கவுங்க வாதங்களை வந்து அவங்கவுங்க தலைப்பிற்கு அவங்கவுங்க அணிக்கு வந்து சிறப்பு சேர்க்கிற மாதிரி, வலு சேர்க்கிற மாதிரி சிறப்பா எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எதற்காக இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, மாணவர்கள் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப விடுமுறை அப்படின்னு விட்டாங்கன்னா, விடுமுறை காலத்துல வந்து மாணவர்கள் பொழுத வந்து எப்படி போக்குறாங்க. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இந்தந்த நேரத்துக்கு இதுன்னு சரியா இருக்கும். காலையில எந்திரிச்சா பள்ளிக்கூடத்துக்கு போகணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டு பாடம் பண்ணணும். அப்புறம் சிறப்பு வகுப்புக்கு போறதுன்னா போகணும். அப்புறம் வந்தா சாப்பிடுறது, தூங்குறது, மறுபடியும் மறுநாள் எந்திரிச்சு பள்ளிக்கு போறது, அப்படியே சரியா இருக்கும். அப்ப இதுல வந்து பொழுதே அவங்களுக்கு பத்தாது. அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்ல, உங்களுக்கு விடுமுறை 2 மாதம் வந்து கோடை விடுமுறை
அப்ப வந்து இப்ப அரசாங்கத்துல வந்து எதுவுமே குடுக்க கூடாதுன்ட்டாங்க. வீட்டு பாடமோ, விடுமுறை பாடமோ, இல்ல சிறப்பு வகுப்புகள் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப இந்த 2 மாசத்துல வந்து மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? விடுமுறை அப்படின்னு விட்டாச்சுன்னா, இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தோம். அதனால படிக்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் வந்து உறுதியா இருக்கீங்க. ஏன்னா வந்து பள்ளி விடுமுறை விட்டாச்சு அப்படின்னா படிக்கக்கூடாது. புத்தகத்த வந்து தொடக்கூடாது. என்னைய படின்னு சொல்லாத. அப்படின்னு மாணவர்கள்லாம் சொல்றீங்க. பெற்றோர்கள் வந்து நீ பாடத்த படிக்காட்டியும் பரவால்ல. எதையோ ஒண்ண படிச்சு கத்துக்கோ, பொது அறிவா தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, அதற்கு யாரும் முன் வருவதா இல்ல. அதனால எங்கள படிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க அப்படின்றதுல தெளிவா இருக்கீங்க. சரி, அப்ப அந்த பொழுத எப்படிதான் போக்குறது அப்படின்னா, இந்த அணில சொன்ன மாதிரி பாதி நேரம் முதல்ல தூங்கி கழிச்சிடுறீங்க. பள்ளிக்கூடம் போறப்ப தான் நாங்க சீக்கிரமா எந்திரிச்சு போறோம். சென்ற வார பட்டிமன்றத்துல கூட 4 மணிக்கெல்லாம் நாங்க எந்திரிக்கிறோம் பள்ளிக்கூடம் போம்போது அப்படின்னு. அதனால வந்து சரி ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி சிலர் வந்து எவ்வளோ நேரம் 10 மணி, 11 மணி எழுப்பாம விட்டா இப்ப வேலைக்கு போற பெற்றோர்களா இருந்தா அவங்க காலைல எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போயிருவாங்க. அவங்க எழுப்புனா எந்திரிக்கிறது கிடையாது. அப்ப எனக்கு வந்து விடுமுறை தானே எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்றாங்க. அப்ப வேலைக்கு போற பெற்றோர்களும் சமைச்சு வச்சுட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப எழுப்ப ஆள் இல்லன்னா, அப்ப வந்து மாணவர்கள் வந்து எத்தன மணிக்கு எந்திரிக்கிறாங்க? சூரியன் வந்து விடிய காலையிலே வந்துருது. ஆனா 7 மணி, 8 மணி சரி விடுமுறைன்னா, அவங்களா மனசு வந்து வேற வழி இல்லாம எந்திரிச்சாலும் 10 மணி, 12 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தா உடல் ஆரோக்கியம் என்ன ஆகும்? அதத்தான் வந்து பாதிப்படைகிறது அப்படின்ற அணியில வந்து பேசுறவங்க வந்து சொல்றாங்க. தூங்கியே வந்து பொழுத கழிச்சாங்கன்னா, அது நம்ம சுனில் பிரசாத் அதுக்கு அருமையா ஒரு பாடலும் பாடுனாங்க. அதனால தூங்கியே வந்து பாதி நேரத்த வந்து வீணாக்கிர்றாங்க. அதனால பொழுது போறது மட்டும் இல்லாமல், அதனால உடலுக்கு வந்து ஆரோக்கியத்திற்கு கேடு. அதனால அவங்க வாழ்க்கையே வந்து போயிருது அப்படின்றாங்க. அவரு சொன்ன கருத்துல அதான் உண்மையான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் பொன் போன்றதும்பாங்க. ஆனா பொன் போன்றத விட காலம் உயிர் போன்றது. ஏன்னா போனால் திரும்ப வராது. உயிர் போல வந்து அந்த நொடிய வந்து உங்களால திருப்பி வாங்க முடியாது. காலத்தை வந்து உங்களால வந்து சம்பாதிக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட வந்து ₹1,00,00,000 இருக்கு அப்டின்னா, அதுல ₹1,00,000 செலவு பண்ணிட்டீங்கன்னா, நேரத்தை பயன்படுத்தி அதிகமாக நீங்க உழைத்து, அந்த ₹1,00,000 நீங்க திருப்பி சம்பாரிச்சிடலாம். ஆனா அந்த நேரம் 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ இல்ல, இந்த மாதிரி 2 மாதங்களோ நீங்க வந்து பொழுத போக்கிட்டீங்க அப்டின்னா, அந்த நிமிஷமோ, அந்த மாதமோ, அந்த அன் வருஷமோ உங்களுக்கு வந்து திரும்பி வராது. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த வருஷம் போச்சுன்னா, அடுத்த வருஷம் வந்து உங்கள விட சின்ன வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து வந்துருவாங்க. இப்ப 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த காலத்துல இந்த ஓராண்டுல வந்து நல்லா படிச்சு, நல்ல விதமா தேர்ச்சி அடைஞ்சா மட்டும் தான், அடுத்து 11ஆம் வகுப்பு முடியும். அதே மாரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்லா படிச்சு அந்த நல்ல மதிப்பெண் வாங்கும்போது தான், அடுத்து நல்ல கல்லூரியில நம்ம வந்து நமக்கு பிடித்தமான, இல்ல நம்ம என்ன படிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மாதிரி வகுப்புகள வந்து எடுத்து படிக்க முடியும். அந்த துறையில நம்மளால போய் சேர்ந்து முன்னேற முடியும். அது இல்லாம அந்த நேரத்த வீணாக்கிட்டு, அந்த வருஷத்த வீணாக்கிட்டீங்க அப்டின்னா, அடுத்து வரக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய சின்ன மாணவர்கள் வந்து அடுத்து வந்துருவாங்க. அவங்களோட சேர்ந்து தான் நீங்க படிக்கணும். அப்ப அந்த ஆண்டு வீணா போச்சு அப்டின்றது உங்களுக்கு உங்கள விட அடுத்து 9வது படிக்கிறவங்க நம்ம கூட 10வது படிக்கும்போதோ, இல்ல 11வது படிச்சவங்க நம்ம கூட 12வது படிக்கும்போதோ, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த மாரி வீணாக்கப்பட்ட பொழுதுகள் வந்து என்னைக்குமே வந்து திரும்ப வராது. அதுவும் மாரி மாணவ பருவம் வந்து கல்வி கற்கறதுக்கு ஒரு சிறந்த பருவம். அந்த 16 வயசு, 20 வயசுக்குள்ள எவ்வளவு நம்மளால கற்க முடியுமோ, அத வந்து கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது மட்டும் தான் கல்வி தான். அது மட்டும் தான் வந்து பாடம் அப்படின்னு நினைக்காம, வாழ்க்கை பாடம்ன்றது நெறைய இருக்கு. பொது அறிவுன்னு இருக்கு. சிலபஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பள்ளியில வந்து இதுதான் படிக்கணும். இந்த புத்தகம்னா, இந்த வகுப்புக்கு இது. இத மட்டும் படிச்சா போதும். இல்ல இந்த பாடத்திட்டம்னா இத மட்டும் படிச்சா போதும். அப்படின்னு ஆசிரியர்கள் இதுதான் படிக்க சொன்னாங்க. இதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாம, நீங்கள் வந்து அதிகமா படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் வந்து இந்த மாதிரி விடுமுறை காலங்கள்ல தான் வந்து நீங்க படிச்சுக்க முடியும். ஏன்னா பள்ளிக்கு போகும்போது அவங்க சொல்றது தான் படிச்சாகணும். நாளைக்கு தேர்வுனா அத தான் படிக்கணும். உங்களுக்கு அது போக வேற எதுவும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்ப இந்த மாரி விடுமுறை நாட்கள்ல நீங்க பாட புத்தகத்த எடுத்து படிக்காட்டியும் பரவால்ல. பொது அறிவ தெரிஞ்சுக்கலாம். செய்தித்தாள்கள் படிக்கலாம். இப்போ வந்து பயனடைகிறார்கள் அப்படின்னு பேசின அணியில நெறைய பேர் சொன்னாங்க. நூலகத்துக்கு போயி அத எடுத்து மாணவர்கள் வந்து படிச்சு போட்டியில கலந்துக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு. ஆனா, உண்மையா தெரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா, அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டா அது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். என்னைக்கு வந்து பாட புத்தகத்தை தாண்டி வெளியில போய் அறிவு பூர்வமா நம்ம வந்து தேடி ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ, அது என்னைக்கும் வந்து நம்ம மனசுல நிக்கும். நம்மளா ஒரு விஷயத்த தேடி நமக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து அத பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா உங்க மனசுல வந்து ஆழமா பதியும். அது வந்து உங்களுக்கு படிக்கிறது சம்மந்தமா இல்லைன்னாலும், அவங்க சொன்ன மாரி மற்ற கலைகள், ஓவியம், இந்த மாரி யோகா பயிற்சி, இல்லன்னா இசை, பாட்டு, பேச்சு
எழுத்து அதெல்லாம் இல்லன்னா இயற்கைய வந்து இது பண்ணுங்க. இயற்கைய நேசிக்கிறவங்க வந்து மரத்த நடலாம், செடிய நடலாம், ஒரு தோட்டத்த வந்து உருவாக்கலாம். வீட்ல வந்து இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு இது வந்து யாருமே சொல்லவே இல்ல. பொழுதை வந்து பயனுள்ளதா போக்குறதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாரி போக்குறதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, பயனுள்ளதா போக்குறதுன்னா, பெற்றோர்களுக்கு உதவி பண்ணணும். அதாவது பள்ளிக்கு போம்போது அரக்க பறக்க ஓடுறீங்க, வர்றீங்க, சாப்பிடுறீங்க, வீட்டு பாடம் பண்றீங்க, சிறப்பு வகுப்பு போறீங்க. உங்களுக்கு திரும்பி பார்க்க கூட நேரம் இருக்காது. ஆனா விடுமுறை நாள்ல இருக்கும்போது, அம்மா, அப்பா என்ன செய்றாங்க? முடிஞ்ச அளவு நம்மளால அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அப்படின்றத வந்து நீங்க செஞ்சீங்கன்னா, அது உண்மையாவே பயனுள்ள பொழுதுகள். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பாடம். அப்பா என்ன செய்றாங்க? அப்பா வேலைக்கு போறாங்களா? இல்ல விவசாயம் பண்றாங்களா? இல்லன்னா வந்து சொந்த தொழில் பண்றாங்களா? அதுல நம்மளால என்ன வந்து பண்ண முடியும்? அப்பா கூட போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இல்ல அவங்க அலுவலகத்துக்கோ, இல்ல வேலைக்கோ கிளம்பும்போது, வீட்ல அவங்களுக்கு என்ன செஞ்சு தர முடியும்? அதே மாரி அம்மாவுக்கு வந்து என்ன உதவி செய்யலாம்? இதுல வந்து ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை பேதமே கிடையாது. 2 பேருக்குமே வந்து அவங்க தான் வந்து பெற்றோர்கள். அப்போ வந்து அம்மா, அப்பாவுக்கு வந்து உதவி செய்றதுல ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்களா வந்து முன் வந்து உதவி செய்யணும். அம்மா சொல்லணும், அப்பா சொல்லணும்னு எதிர்பார்க்காம, விடுமுறை நாள்ல உனக்கு பொழுது போகல, இல்ல பொழுத பயனுள்ளதா வந்து கழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உண்மையாவே பெற்றோர்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைங்க. உங்களால முடியும்போது, அவங்க வந்து உங்கள விட வயசானவங்க, அவங்களுக்கு முடியாம இருக்கலாம். நீங்க வந்து இளம் வயது பிள்ளைகள். அப்போ வந்து போய் அம்மாவுக்கு என்ன வேணும்? எந்த உதவி பண்ணவா? அத பண்ணவா? வீட சுத்தம் பண்ணி தரவா? உங்களுக்கு நீங்கலாம் பெரிய பசங்க 10வது, 12வது வந்த பசங்கலாம் அழகா வந்து சமையல்ல உதவி பண்ணலாம். பாத்திரம் கழுவி தரலாம், வீடு பெருக்கி தரலாம், வாச தெளிக்கலாம், கோலம் போடலாம். எவ்வளவோ வேலைகள் இருக்கு. வீட்ல வந்து உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு தான் வந்து விடுமுறை. நீங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. செஞ்சு வச்ச சாப்பாட சாப்பிட கூட வரமாட்றீங்க. ஆனால் உங்களுடைய அம்மாவுக்கு விடுமுறை இருக்கா? அவங்களுக்கு எல்லா நாளும் வந்து ஒரே நாள் தான். காலையில எந்திரிச்சா 3 நேரம் சமைக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். துணி துவைக்கணும், சுத்தம் பண்ணணும். நீங்க வீட்ல இருக்கனால உங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வேலை ஒண்ணு தான் இல்ல. மீதி எல்லா வேலையும் அவங்களுக்கு உண்டு. அப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். அப்பா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு முடிஞ்ச உதவிய நம்ம செய்யணும். இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் வந்து பயனுள்ள பொழுதுகளா தான் இருக்கும். அதனால் மூலமா வந்து நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான பாடமா அத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இப்படிலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய பெற்றோர்கள். இதுல சம்பாத்தியத்தினால தான் வந்து நம்மள படிக்க வைக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி படிக்கணும்? அப்ப நம்ம பொழுத வீணாக்காம படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வரும். அதே மாரி பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம், அவங்க அணியில வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து குடும்பத்தோட வந்து உரையாடும் நேரம், அது வந்து பயனுள்ளதா இருக்கணும். அது நிஜமாவே வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா, இன்றைக்குள்ள அவசர யுகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உணவாவது குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நம்ம யாருமே அத பண்றதில்ல. வேலைக்கு போறப்பயும் சரி, இல்ல பள்ளிக்கு போறப்பயும் வந்து காலையில அரக்க பறக்க தின்னும் திங்காம ஓடிடுறாங்க. மத்தியானமும் வந்து கொண்டு போற சாப்பாட சாப்பிட்டு வராங்க. சாயங்காலம் வந்ததும் அதே மாரி தான் அவசர அவசரமா எதையோ சாப்பிட்டுட்டு சிறப்பு வகுப்புக்கு போயிடுறாங்க. ராத்திரியும் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. அப்போ வந்து பள்ளி நாட்கள்ல வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியறதில்ல. அப்ப விடுமுறை நாட்கள்லயாவது ஒரு மதிய உணவோ, இரவு உணவோ குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து ருசிச்சு, ரசிச்சு, பேசி, உரையாடி சாப்பிடும்போது, அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வை தரும். அது வந்து கண்டிப்பாக பயனுள்ள பொழுதுகளா தான் இருக்கும். பிற்காலத்துல நெனச்சு பார்க்கும்போது, அது வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியானது ஒரு நினைவாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து கண்டிப்பா பயனுள்ளதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி திருக்குறள் வந்து படிச்சேன், இந்த மாரி கத்துக்கிட்டேன் அப்டின்லாம் சொன்னாங்க. வள்ளுவர் சிலைய போய் பார்த்தேன்னு. அதெல்லாம் வந்து கண்டிப்பா பயனுள்ள பொழுதுகள் தான். சுற்றுலா போறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா, இப்ப அங்கங்க சில விஷயங்கள் நடக்கறனால நம்மளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அது மாரி உங்கள மாரி குழந்தைகள்லாம் வந்து பெற்றோர்களோட சேர்ந்து போணும். தனியா வந்து போறத வந்து தவிர்க்கணும். பெற்றோர் கூட போணும். அவங்க சொல்றத கேட்கணும். அங்க போய் என்னென்னலாம் நீங்க கத்துக்க முடியுமோ, பார்க்க முடியுமோ, அதெல்லாம் கத்துக்கலாம். அதெல்லாம் வந்து பயனுள்ள விஷயங்கள் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, விடுமுறை விட்டாலே வந்து மாணவர்கள் வந்து கைபேசியில தான் இருக்காங்க அப்படின்னு. சுனில் பிரசாத் சொன்ன மாரி ஊரடங்குக்கு முன்னாடி வந்து 80% பேர்ட்ட தான் இருந்துச்சு. இப்போ வந்து மாணவர்கள்ட்ட தான் அதிகமா இருக்குன்னு. அது வந்து உண்மையானது ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அலைபேசி இல்லாத ஆட்கள பார்க்கவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து சிறுவர்கள், குழந்தைகள வந்து கைபேசிய வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்களோ, அந்த அளவுக்கு வந்து இப்ப இணையவழி கல்வி வந்து வந்ததுனால, அவங்க கிட்ட தான் இப்ப வந்து இருக்கு. இல்லைனாலும் வாங்கி குடுத்து அவங்களுக்கு வந்து கத்துக்க வைக்கணுன்றதுக்காண்டி இப்போ வந்து ஊரடங்குக்கு அப்புறம் எல்லா மாணவர்களும் கைபேசிய பயன்படுத்த கத்துக்கிட்டாங்க. அதன் மூலமா பாடத்த கத்துக்கிட்டாங்களோ! இல்லையோ! நெறைய சொன்ன மாதிரி விளையாட்டுக்கள், இணையத்துல வர விளையாட்டுக்கள் இதெல்லாம் வந்து விளையாட கத்துக்கிட்டாங்க. ஆனா, அதெல்லாம் எப்பயாவது விளையாண்டா பரவால்ல. அதே பொழப்பா வந்து விடுமுறை விட்டாச்சு. இனிமே எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு
காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம அதே விளையாண்டுகிட்டு இருந்தா, சொன்ன மாதிரி உடம்பும் கெட்டு போகும். கண் பார்வை வந்து கெட்டு போகும். நீங்க வந்து இளம் வயசுல இருக்கக்கூடிய மாணவர்கள், இது வந்து கல்வி கற்கக்கூடிய வயசு. இந்த வயசுல வந்து உங்களுடைய கண் பார்வைய வந்து கெடுத்தீங்கன்னா, இன்னும் நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. நெறைய வந்து படிக்கணும். இப்பதான் வந்து பள்ளி பருவத்துல இருக்கீங்க. இன்னும் கல்லூரி போய் படிக்கணும். அதற்கப்புறம் வேலைக்கு போகும்போதும் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். கற்பதற்கு வந்து வயசே இல்ல. அப்படி இருக்கும்போது அதற்கெல்லாம் நம்மளுடைய புலன்கள் வந்து ஒத்துழைக்கணும். கண்ணு நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். அப்பதான் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால கத்துக்க முடியுமோ, கத்துக்கிட்டு இது பண்ண முடியும். சம்பாதிச்சு நாளைக்கு வந்து உங்கள பெத்தவங்கள வந்து காப்பாத்த முடியும். அதே மாதிரி காலத்தை வந்து வீணாக்குவது அப்படின்றது வந்து பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் தான். கவனச்சிதறல், கைபேசியினால் ஏற்படும் கவனச்சிதறல், அதே மாரி தூக்கம், இதெல்லாம் வந்து இப்படி பண்றாங்க. அதுவும் ஒரு சின்ன பையன் வந்து அவ்வளோ வந்து அங்கலாய்த்துட்டு போனாப்ல. அ பள்ளிக்கு போனால் வந்து ஒரு ஆசிரியர தான் சமாளிக்கணும். வீட்ல வந்துட்டு அந்த வகுப்புக்கு போ, இந்த வகுப்புக்கு போ, சிறப்பு வகுப்பா போட்டு கொல்றாங்க. "என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?" அப்படின்ற மாரி கேட்டு போனாங்க. அது மாதிரி விடுமுறை நாட்கள்ல அந்த மாதிரியும் வந்து குழந்தைகள ஒரேதா இது பண்ணக்கூடாது. அவங்கள வந்து கொஞ்சம் வந்து மன அழுத்தம் இல்லாம அவங்களுடைய குழந்தை பருவத்த அனுபவிக்க விடணும். அதே சமயத்துல அது வந்து எந்த விதத்திலயும் அவங்கள வந்து பாதிக்காத அளவுல இருக்கணும். எதுவுமே வந்து அளவோடு இருக்கும்போது எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அளவுக்கு அதிகமா போம்போது தான் வந்து பாதிப்பாகும். அதனால விடுமுறை நாட்கள்ல அளவா சாப்பிடுங்க, அளவா தூங்குங்க, அளவா தொலைக்காட்சி பாருங்க, கைபேசி அளவா பயன்படுத்துங்க. எதையுமே பயன்படுத்த வேணாம்னு சொல்லல. எதுவுமே ஒரு அளவோடு இருக்கும் பொழுது, அது நமக்கு ஆரோக்கியமான விஷயம். அதுவே அளவுக்கு மிஞ்சி போகும்போது அது வந்து நமக்கு கண்டிப்பா பாதிப்ப தான் தரும். அதனால இன்னைக்கு இந்த 2 வாதங்களையும் வச்சு பார்க்கும்போது, என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்கள்ல வந்து மாணவர்கள் பொழுதை கழிக்கிறதுனால பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அவங்களுக்கு பயனை தருகிறதா? அதனால அவங்க பயனடைகிறார்களா? இல்லை பாதிப்படைகிறார்களா? அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. ஆனாலும் விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பயனடைகிறார்கள் அப்படின்னு பேசம்போது, அதுல வந்து அவங்க முதல்ல பேசின நித்தீஸ்வரன் வந்து என்னென்ன வகையில வந்து அவங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களே வந்து உங்களுக்கு யோசனை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால பொழுது போகலாம். அதனால தான் நாங்க தொலைக்காட்சி பார்க்குறோம். அதனால தான் கைபேசி பார்க்குறோன்றவங்க, ஏதோ ஒண்ணு செலவழிச்சு நீங்க போய் சிறப்பு வகுப்புக்கு போணும்னு அவசியம் இல்ல. இயற்கைய ரசிக்கிறவங்களா இருந்தா மரம் நடலாம், செடி நடலாம். இல்லன்னா வந்து ஒரு தோட்டத்த வந்து பராமரிக்கலாம். இல்லையா, செய்தித்தாள் படிக்கலாம். முடிஞ்சா பக்கத்துல நூலகம் இருந்தா நூல்கள படிக்கலாம். இல்ல வீட்ல இருந்து உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இசையில வந்து ஆர்வம் இருந்தா பாடல் பாடலாம். ஓவியத்துல ஆர்வம் இருந்தா ஓவியம் வரையலாம். பேச்சு போட்டியில அந்த மாரி கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எழுத்து பயிற்சி இதெல்லாம் எதுவுமே இல்லையா? குடும்பத்தோட வந்து நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை செலவழிக்கலாம். அந்த நேரம் வந்து கண்டிப்பா வந்து பொன்னானது. அந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்காது. 3 நேரம் வந்து நிதானமா உட்கார்ந்து அம்மா செஞ்சு குடுக்கறத ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடுங்க. உங்க குடும்பத்துல அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா எல்லாரோடையும் நல்லா மனசு விட்டு பேசுங்க. உங்க உறவினர் குழந்தைகளோட வந்து நல்லா விளையாடுங்க. இதனால வந்து உறவும் பலுப்படும். உங்களுடைய உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால இன்னைக்கு குழந்தைகளுடைய வாதத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பாதிப்பு அடையும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணா வந்து பயனுள்ள பொழுதுகளா தான் இருக்கும். நாங்க வந்து பயனடைகிறோம் அப்படின்ற வழிமுறைகளும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால கோடை விடுமுறையில மாணவர்கள் பொழுதை கழிப்பதற்காக பயன்படுத்துவது முறைகள் வந்து அவர்கள் அதனால் பயனடைகிறார்கள். பயனடைகிறார்கள், பயனடைகிறார்கள் என்று என்னுடைய தீர்ப்பை அளிக்கிறேன். இதுவரைக்கும் பாதிப்பு அடைஞ்சவங்க, இல்ல பாதிப்பு அடையறவங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஆலோசனைய சொல்லலாம். இந்த மாரி வழிமுறைகள்லாம் நீங்க பின்பற்றினா பயனடையலாம். தூக்கத்தை குறைக்கலாம். நீங்க வந்து கைபேசியில வந்து நேரத்த குறைக்கலாம். தொலைக்காட்சியில நேரத்த குறைக்கலாம். வீணான பொழுதுகளை கழிப்பதை விட்டுவிட்டு, பொன்னான நேரத்தை, அதாவது உயிர் போன்ற நேரத்தை வீணாக்காமல், அதை பயனுள்ளதாக பயன்படுத்தி பயன்பெறலாம். அப்படின்னு சொல்லி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுமுறை நாட்களிலும் இது போன்ற பட்டிமன்றங்களுக்கு ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அவர்களுடைய பொழுதை கழிப்பதற்காக உதவிய நம்முடைய சங்கத்தமிழ் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் நீங்க பேச வந்திருக்கீங்க அப்படின்னாலே, இந்த பொழுத வந்து நீங்க பயனுள்ளதா வந்து மாத்திருக்கீங்க. இதனால பயனடைறீங்க அப்படின்றது
தெளிவா தெரியுது. அதனால மாணவர்கள் விடுமுறையில வந்து பொழுதை வந்து பயனுள்ளதாக தான் கழிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பயன் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.